எனக்கு உங்கள் நற்பணி மன்றத்தில் ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுவேன். என்ன நான் தம்பி கூட நான் வந்துட்டு தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நாட்டாமையா இருக்காங்க, எங்கள் நாட்டாமையாவுக்கு வந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு, அது கொஞ்சம் படிக்கவா? நான் லெட்டரில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஆனால் சார் ஐயா நாட்டாமையா அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க முடியல. உங்களுக்கு நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு, நான் படிக்க வரேன். இங்கேருந்து படிக்கவா அங்கேருந்து படிக்கவா? அங்கேயே போய் படிங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க. அவங்க பேர் மமிதா புஜ்ஜி இல்ல. ஆமாம் மஞ்சுன்னா சார், மமிதா மஞ்சுன்றாரு சார். பைஜு, மமிதா பைஜு, மம்தா பானர்ஜி கூட இல்லை. லெட்டரில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதான் செய்யும். அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நல்ல தம்பி நல்லா இருக்கீங்களா? எப்படிலாம் இருக்க? எப்போ அப்பம் பார்த்தது கேக்கு, அப்பம் பார்த்தது இப்போ பார்க்கச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்கள் பேச்சு தான் ஃபுல்லாக பரவுது. தியேட்டரில் உங்கள் படத்தை நண்பர்களே எப்படி இருக்கீங்க தெரியுதா? நான் தான் குட்டி டர்கன் தானே. சரி இது என்ன படம்னு தெரியுமா? டுடே. டுடேவா? டூட். டுடே தானே. DUDE. டூயா? டூட். டுடே. சார் DUனா டூ, Dனா டே. சோ டூடே. டுடேக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. மாமா மச்சாங்கிற அர்த்தம் சொல்லி இருந்தாங்க. அப்படியா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஓ மாமா மச்சான்னு வச்சிருக்கலாம்ல. ஆமா ஆமா. சரி இது லேடிஸ் வீக்கா? நண்பர்களே, அதாவது தம்பி கூட வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா தம்பி படம் வந்து வித்தியாசமாக இருக்கும். நான் 3 படம் பார்த்துருக்கேன். 3 படம் தம்பி எந்த கேரக்டரில் வராங்கன்னு எனக்கே தெரியாது. அவங்க பண்ணுற கேரக்டர்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு லெட்டர் படித்து தம்பிக்கு படித்து கொடுத்தாங்க, என்னன்னே எனக்கு தெரியாது. வந்து அவங்க லெட்டர் படிக்க வச்சுட்டாங்க. ஆனால் நான் படத்தை போய் பார்க்கவே தான் தெரியுது, நான் படித்ததெல்லாம் உள்ளே இருக்கான்னு தெரியுது எனக்கு. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கீங்க. எது எங்கே போனாலும் உங்கள் ரசிகர் தான் இருக்காங்க பார்த்துங்க. எதுக்கு வந்துக்குன்னு தெரியுமா? தெரியாதா? ஏன் வந்து ஐயோ ஐயோ, தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட நான் தேடி வந்து எடுத்துருமா உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து உங்கள் தலைவர் போஸ்ட் வேணும்ட்டு நான் வந்திருக்கேன். நான் எல்லாருமே என்ன தலைவர், நீங்கள் கூட ஒரு தலைவர் சொன்னீங்க. ஆனால் இப்போ நீங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய தலைவராக ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள். அதனால் வந்து எனக்கு உங்கள் நற்பணி மன்றத்தில் ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுவேன். என்ன நான் தம்பி கூட நான் வந்துட்டு தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். தலைவரே அதாவது தம்பி உன்னை போல சூப்பராக ஆடுவேன். மறுபடியும் ஆடவா? பாட போடுங்க. ரசிகர் ஆகிறது ஈஸி, ஓகேவா? ஆனால் ஒரு 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 ஃபேன்ஸ் ரசிகர் மன்ற தலைவர் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அவர் படத்தில் என்னென்ன மேனரிசம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? டான்ஸு பார்த்துட்டோம். அந்த மேனரிசம்ஸ்லாம் பார்த்தீங்களா? அவர் கை தட்டினதெல்லாம் டக்கு டக்கு டக்குலாம் உட்காந்து அந்த மேனரிசம்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியுமா? சாக்லேட்லாம் இப்படி திருப்பி போட்டு பிடிச்சாரு, அதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியுமா? எல்லாம் பண்ணுவேன். சாக்லேட் கொண்டு சொல்லுங்க சிஸ்டர். சாக்லேட் சிஸ்டர். இது மட்டும் நான் பார்க்கலையே, எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணுறது? அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு அவர்கிட்ட கேளுங்க. எப்படி பண்ணணும் சொல்லுங்க. ஓ இப்படி போட்டு பிடிக்கணுமா? இப்படி போட்டு ஆர்லயே பிடிக்கணும். ஜிபி முத்து மேஜிக் ஷோல எல்லாமே நீங்க ரெண்டாவது வாட்டி பண்ணி பார்த்தவங்க நல்ல வருதான்ட்டு எல்லாமே வந்து சூப்பரா, எல்லாம் சூப்பர். இப்போ ஓகேவான்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. தலைவர் ஆகலாமான்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் தலைவர் ஆவதுக்கு எல்லா தகுதியும் இருக்கா தம்பி? ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து முன்னாடி வந்து இல்லை, இப்போ எல்லா ஹீரோனையும் நீ உங்கள் கூட தான் பின்னாடியே வராங்க. இப்போ இந்த மமதாஜி கூட அப்படி இப்படின்னா மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி ஆடா பாவி. அதானே ஆடா மம்தா பைஜு அவர்கள். மம்தான்னு சொல்லுங்க, அப்படி இல்ல தமிழ்நாடு கிரஷ்னு சொல்லுங்க. அது போக வந்து எங்க நாட்டாமையா இருக்காங்க, எங்க நாட்டாமையாவுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அது கொஞ்சம் படிக்கவா? நான் லெட்டரில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஆனால் சார் ஐயா நாட்டாமையா அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க முடியல. உங்களுக்கு நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு, நான் படிக்க வரேன். இங்கேருந்து படிக்கவா அங்கேருந்து படிக்கவா? அங்கேயே போய் படிங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க. ஏன்னா அவரு தான் ஓஜி டூடு. அந்த சட்டை பட்டன் அப்படி பிதுங்கிடுச்சுன்னா மசில்ஸ்லாம் வெளியே வரும். அப்போ இருக்கு உங்களுக்கு. போங்க படிக்க. அன்பும் பண்பும் பாயாசமும் இசையில்
அன்பும் பண்பும் பாசமும் உள்ள எங்கள் சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம். ஐயா நீங்கள் வந்து உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை, உங்கள் கிட்டையே இருக்காங்க. ஏன்னா உங்கள் கிட்டையே இருக்காங்க. நீங்கள் நல்ல மாப்பிள்ளை, நல்ல சூப்பர் மாப்பிள்ளை. ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது, கொஞ்சம் 3ஆவது தான் படிச்சிருக்காரு. ஏன்னா அதனால் வந்து நீங்கள் வந்து மாப்பிள்ளை உங்கள் கிட்டையே வந்து சார் லெட்டர் நீங்கள் கூட சார் லெட்டரில் வந்து என்னன்னா உங்கள் கிட்டையே இருக்காது. உங்கள் கிட்ட வந்து அவர் லெட்டர் படிச்சுட்டு மாதிரி இருக்காரு. எப்படி இருக்காரு? லெட்டர் படிச்சுட்டு இருக்கிறவரா இருக்காரு. லெட்டர் படிச்சு அவர் கெட்டப்பு எப்படி இருக்கு? அவருக்கு உங்க மகள் மௌதா பௌஜியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா? யோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் அறியா. நான் சொல்றேன் லெட்டர்ல எழுதிருக்கு சார், நீ பாருங்க சார். அவங்க பேர் மமிதா புஜ்ஜி இல்ல. ஆமா மஞ்சுன்னா சார், மமிதா மஞ்சுன்றாரு சார். பைஜு, மமிதா பைஜு, மம்தா பானர்ஜி கூட இல்லை. லெட்டரில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதான் செய்யும். அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நல்ல முடிவாக சொல்லுங்கள். என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், தம்பிக்கும் தெரியும், கேட்டுடுங்க. என்ன ஓகே பட்டா சார். முத்தண்ணா ஃபர்ஸ்ட் மமிதா கிட்ட வந்து சாரி கேளுங்க. ஏன் மஞ்சு அப்புறம் மது என்னென்னவோ சொன்னீங்கல்ல, என்ன சார் பேசுனாலும் அவங்க ஹீரோனி, அது எப்படியும் கூப்பிடலாம். மஞ்சுங்களா, கண்ணுங்களா, என் லட்டுங்களா, என் பால்கோவாங்களா, எல்லாம் சொல்லலாம். ஓகேவா? அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஓகேவா? கவலையப்படாதீங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இதில் வந்து தம்பி படத்தை எல்லாரும் பாருங்க. தம்பி படம் வந்து பார்க்கச்சில ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனால் ஒரு படத்தை உள்ள பார்க்க போச்சுல அந்த கேரக்டரே ஒரு வேற மாதிரி இருக்கும். அவன் தம்பி வந்து நானே ரொம்ப அசந்துட்டேன். நான் தம்பி லவ் டுடே பார்க்கச்சில. அதனால் இந்த படத்தை வந்து எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.